நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகநதி சீரியல்ல இப்ப காவேரி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சதுமே, இந்த உலகத்திலேயே நான் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு, இப்ப விஜய் வந்து அந்த மொத்த சந்தோஷத்தையும் காவேரி மேல காமிக்கிறாரு. இந்த சந்தோஷத்த கொண்டாடுறதுக்கு நீ என் கூட நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே காவேரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் கூட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க போனதுமே காவேரிய தன்னோட உள்ளங்கையில வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட மொத்த சந்தோஷத்தையும் வந்து அப்படியே ஒரு பொக்கிஷமா வந்து அந்த சந்தோஷத்த வந்து விஜய் தாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அ இந்த ஒரு அ நிமிஷம், இந்த நொடியே எனக்கு போதும் அப்படின்றதுக்கு ஏத்த மாரி காவேரியுமே அப்படியே சந்தோஷத்துல அப்படியே திளைச்சு போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நேரத்தில தான் சாரதா அப்போ அ ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இது மாரி பொருட்காட்சிக்கு அப்பளம் கேட்டு 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ நானும் அவங்க கூட வந்து ஹெல்ப்புக்கு வரட்டுமா? அப்படின்னு கேட்க, காவேரிக்கு ஷாக் ஆகுது. ஆனா அந்த நேரத்தில விஜய் வந்து அந்த ஃபோன வாங்கி, காவேரி மாரியே செம்மையா டப்பிங்லாம் பண்ணி பேசி, "இங்க நெறைய பேர்லாம் வர முடியாது. ஆல்ரெடி 3 பேர் தான். நான் 3 பர்ஸ் வாங்கிட்டேன்." அப்படின்ற மாரி இப்போ செம்மையா பேசி அவங்கள வரவிடாம பண்ணிட்டாரு. இதுக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றது வெண்ணிலா மாமாவுக்கு புரியுது. ஸோ அதனால வெண்ணிலாவும் நானும் இங்க இருக்கிறது சரியில்ல அப்படின்னு முடிவுக்கு வந்த வெண்ணிலாவோட மாமா வந்து, பசுபதி அவர் ராகினிட்ட போயிட்டு, "இங்கேருந்து நான் வெண்ணிலாவ அழைச்சிட்டு போறேன்" அப்படின்னு சொன்னதுமே அவங்க செம்மையா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா, இவங்க போயிட்டா விஜய், காவேரியை பிரிக்க முடியாது அப்படின்ற பயத்தில ராகினியும், பசுபதியும் வெண்ணிலாவோட மாமா மனச செம்மையா போட்டு குழப்புறாங்க. ஸோ காவேரிய பத்தி தப்பு தப்பா சொல்லி, விஜய் மனசுல இன்னும் வெண்ணிலா தான் இருக்காரு அப்படின்ற வாய்க்கு வந்த மாரி பார்த்தீங்கன்னா, செம்ம பொய்ய வந்து சொல்லி சூழ்ச்சி பண்ணி இப்போ அவங்கள திரும்பவும் ஏமாத்தி அங்க இருக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த பசுபதியும் இந்த ராகினியும் பண்ண சூழ்ச்சியில இப்போ வெண்ணிலா மாமா சிக்குறாரு. ஸோ பசுபதியும் ராகினியும் சொல்றத கேட்டுட்டு இப்போ வெண்ணிலா மாமா வந்து வெண்ணிலாவ அழைச்சிட்டு போகாம அங்கேயே இருக்க போறாரு. அதோட எப்படியாச்சும் சதி பண்ணி வெண்ணிலா கழுத்துல விஜய தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ கோவிலுக்கு விஜய வர சொல்லி ஒரு ட்ராமாவ பண்ண போறாங்க. ஆனா, இந்த ஒரு ட்ராமா தான் வெண்ணிலாவுக்கு கடைசி ட்ராமாவா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இப்போ வெண்ணிலாவுக்கும் வேற ஒருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்த நடத்தி வச்சு வெண்ணிலா இனிமே காவேரி வாழ்க்கையில வராத மாதிரி ஒரு சம்பவத்த செம்ம மாஸா பண்ண போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. எல்லா சூழ்ச்சிக்கும் இந்த ராகினியும், பசுபதி தான் காரணம் அப்படின்றத செம்மையா எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க. பார்க்கலாம்.